வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோலிவுட் அன்கட். இன்னைக்கும் நம்மளோட கோலிவுட் அன்கட்ல உங்களுக்காக லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் சண்டே அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. ஸோ எல்லாருமே வீட்டில் ரொம்பவே ரிலாக்ஸாக இருப்போம்ல. ஸோ அந்த ரிலாக்ஸேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஹாட் அண்ட் ஸ்பைசியான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க படத்தோட ஆடியோ ரிலீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் மாதவன் அண்ட் இந்த படத்தில் ஹீரோவா இந்திரஜித் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினா தேவிகா மாதவன் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரிஷால் சாய். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா காமெடி பேஸ்டு ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸில் வாங்க பார்க்கலாம். இங்கே மேடையில் விட்டிருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள், இதிலே பணியாற்றியவர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற இதிலே இந்த படத்திலே வேலை செய்த அத்தனை கலைஞர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4 பேரும் 4 விதமாக பேசுவாங்க என்ற திரைப்படத்தில் எனக்கும் டைரக்டர் வந்து சிங்க நாடி சிங்க வைத்தியம்னு சொல்லி வர்றவங்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய மருந்துகளை அரைச்சி திண்டுக்கல் தனமும் நானும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அருமையான படம் அது. நல்ல காமெடி, நல்லா எல்லாருமே இந்த படமே ஒரு வித்தியாசமாக அமைஞ்சிச்சு. ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. தம்பியெல்லாம் அருமையாக நடிச்சிருக்காரு எங்கள் ஹீரோ. இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்ல கதை அம்சம், காமெடி நிறையா இருக்குது. அதனால நாங்கள் காமெடி இருந்தால் நாங்கள் நல்ல படம்னு தான் சொல்லுவோம், ஏன்னா எங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் கதை அதுக்காக கதை இல்லைன்னு சொல்ல முடியாது. கதை நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் காமெடி வேணும். வர்றவங்க அழுத்தமாக மன வருத்தத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக நகைச்சுவை கலந்து இந்த அளவுக்கு நம்ம இயக்குனர் நகைச்சுவை விரும்புவார் நாங்களே நினைக்கல. ஏதோ போனோம், என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியலன்னு போனால் பயங்கரமான ஒரு அருமையான எங்களுக்கே சிரிப்பு வந்தது. அந்த அளவுக்கு நல்ல நகைச்சுவை படத்தை எடுத்திருக்காரு. அதனால் நல்ல ஒரு தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர்கள், நல்ல தம்பி, நல்ல கவனிப்போடு அன்போடு கலந்த ஒரு அருமையான கதையை எங்களுக்கு வழங்கி இந்த படத்தில் எங்களுக்கு உண்டான சரியான ஒரு வேஷம் கிடைச்சது, பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு அமைந்தது. லொல்லு சபா சாமிநாதனும் நானும் அழகாக பண்ணியிருப்போம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு சொல்லிக்கொள்கிறேன். மிக சிரமப்பட்டு அருமையான படத்தை பொறுப்போடு எல்லாவற்றையும் நன்கு கவனித்து, தொழில்நுட்பத்தை நன்கு கவனித்து, நல்ல கேமராமேன், நல்ல டைரக்டர், இணைந்து பாடுபட்டவர்கள் அத்தனை பேர், நல்ல ஆர்ட் டைரக்டர், நல்ல டான்ஸ் மாஸ்டர், இத்தனை பேர் சேர்ந்து அமைத்திருக்கிற ஒரு அருமையான திரைப்படத்தை மக்கள் மத்தியிலே ஊடகங்களாகிய நீங்கள் தயவுசெய்து எடுத்து சென்று இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு வாட்டி டைரக்டர் சாரை ஒரு மேனேஜர் மூலமாக தான் பார்த்துட்டு அவர் எனக்கு ஸ்டோரி டிஸ்கிரைப் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நானும் அப்படியே சிரிச்சே கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஓகே படம் பண்ணலாம், நல்லா இருக்குன்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் சார் இன்னொரு வாட்டி கூப்பிட்டாரு. காலையில் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போது மாதவன் பேசுகிறேன் அப்படி சொன்னார். மாதவன் அப்படி யோசிச்சப்போ அவர் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படி சொன்னாங்க. நான் ஆக்சுவலி என்னென்னா சாரோட பேரும் கேட்கல, படத்தோட பேரும் கேட்கல, ஸ்டோரி மட்டும் கேட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். இவர் வந்து மாதவன் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க மாதிரி சொன்னபோது நான் யோசித்தேன்,
மாதவன்கிற பேர் எதுக்கு 4 பேர் 4 விதமாக பேசணும், இல்லை எப்படி பேசுவாங்க 4 விதமாக அப்படி யோசிக்கிறேன். மேடி இப்படியெல்லாம் யோசித்தேன். அப்புறம் தான் இவர் சொன்னார் இவரோட பேர் மாதவன், படத்தோட பேர் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு. அப்போவே எனக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. அப்புறம் நான் என்னோடய 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்ன போது அவங்கெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டைட்டில் அவ்வளோ கேட்சியாக இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த டைட்டில் ஆக்சுவலி இந்த படம் நான் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம். இந்த இசை வெளியீட்டு விழாவை இன்னும் கூட பிரம்மாண்டமாக நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் இயற்கையின் சீற்றத்தினால நிறைய சிரமங்கள் இருந்தது. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவினை ஒரு 1 லட்ச ரூபாய் ஒதுக்கி ஒரு 100 பேருக்கு ட்ரெஸ்ஸு எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 நாள் நாங்கள் ஃபுல் டீம் ஒர்க்காக போயிட்டு கஷ்டப்பட்ட பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துக்கும் போயிட்டு எங்கள் படத்தின் குழு சார்பாக நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்கோம். வெளியில் சொல்லணும் வெளியில் சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, இன்னும் இதை பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். என்னோட இது முதல் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது எல்லாருமே என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. படம் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி படம். நான் இந்த படத்துக்காக கூத்துப்பற்ற ஃபுல்லாக முடிச்சுட்டு மாஸ்டர் பொன்முடி மாஸ்டர் வந்திருக்காங்க. அவர்கிட்ட போய் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு நடனம் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணன் டிஎஸ் வாசன் அவர்கள் கேமராமேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சிவசங்கர் மாஸ்டர் சுவாமிநாதன் சார் சிங்கமுத்து அண்ணன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஏன்னா மண்ணையும் பொண்ணாக்க திறமை உங்களுக்கு ஒன்று தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னம்மா கதை விடுறாங்க, இதாங்க படத்தோட டைட்டில். பொதுவாகவே படத்தோட டைட்டில் பயங்கர கேட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டிலே ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது என்னம்மா கதை விடுறானுங்க அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். பேரே வித்தியாசமாக இருக்க, படமும் வித்தியாசமான ஒரு படம் தான். இது ஒரு பேய்களை பற்றிய ஒரு படம். ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்காதீங்க, உண்மையிலுமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேய். எல்லோரும் இதை தானே சொல்கிறேன்னு கேட்பீங்க, பட் ஆனால் உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு பேயே இல்லாத ஒரு பேய் படம் அப்படின்னு இதை சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிற பேய் படங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான உருவத்தோடு அந்த மாதிரிலாம் அப்படி சல்லுன்னு பின்னாடிலாம் வந்து போகும். இது அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த படத்தோட கதையை சொல்லி எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ரோல்னு டைரக்டர் ஃப்ரான்சிஸ் சார் சொல்லும்போதே எனக்கு இது எப்படி சார் சாத்தியம், இதை எப்படி எடுத்துருவீங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி அவர் சொன்ன விதம் அப்படி இருந்தது. அதனால் சரி இந்த வித்தியாசமான முயற்சிக்காகவே இந்த படத்தை நம்ம ஓகே பண்ணுவோம்னு சொல்லி பண்ணியிருக்கேன். இந்த படத்தினுடைய ஹீரோ மும்பையை சேர்ந்த அர்விங்கிறவர். மும்பையில் தான் இருக்கார், ஆனால் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஓடி போய் அங்கே செட்டில் ஆனவர். ஸோ ஹீரோவாக களமிறங்குறாரு. அவருக்கு இது முதல் படம், டைரக்டருக்கு இது முதல் படம். ரொம்ப சின்சியராக உழைச்சிட்ருக்காங்க 2 பேரும். இவங்க கூட இணைஞ்சு பணியாற்றுறது எனக்கு ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்குது. நம்ம கதை உருவாங்கிற டைட்டில் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, ஒரு நல்லா இல்லாத படத்துக்கு சொல்கிற ஒரு டைலாக். ஆனால் அதையே இந்த படத்தோட டைரக்டர் என்னம்மா கதை விட்றாங்க அப்படின்னு வச்சுருக்காருன்னா, எவ்வளோ ஒரு நல்ல கதை பண்ணியிருந்தா இந்த கதையை சொல்லி பாருங்கப்பா, இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னம்மா கதைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தான் நான் டைட்டிலே வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடைய இந்த படத்தோடைய டைட்டிலை ரொம்ப ஒரு யதார்த்தமாக நெகட்டிவாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் படத்தோட முடிவில் என்ன ஒரு நல்ல படம் இல்லை. ஏன்னா இது நல்ல படங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டு பேய் படமாக ட்ரெண்டு ஓடிட்டுருக்கு. அப்படி பேய் படத்தில் எப்படி நம்ம புதுசாக ஒரு பேய் படம் உருவாக்குறது? நிறைய படங்கள் வந்துருச்சு, நிறைய படங்கள். அரண்மனை 1, அரண்மனை 2, காஞ்சனா 1, மூனி 1, பிசாசு, டிமாண்டி காலனி, இப்படி நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்க ஒரு பீரியடில்
நம்ம எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பேய் படம் பண்ணுறது அவர்னு யோசிக்கும் போது, ஒரு பேய்க்கு ஒரு நேசம், பேய்க்கு ஒரு காதல், பேய்க்கு ஒரு அன்பு, பேய்க்கு ஒரு கண்ணீர் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சோட விளைவு தான் இந்த படத்தோட என்னமா கதை விட்றானுங்க அப்படிங்கிற படம். என்னுடைய நண்பர் பிரான்சிஸ் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் இந்த படத்தில் என்ன சொன்னது, இந்த படத்தோட ஃபஸ்ட் சீன் எழுதும்போது நீங்கள் தான் சார் அந்த கேரக்டர் பண்ணணும்னு சொன்னார். அதுக்காகவே அவர்கிட்ட நான் பெருசாக எதுவும் சம்பளம்லாம் பார்கெயின் பண்ணாமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகே ஜின்னு சொல்லிட்டு நடித்தேன். ஹாய், வணக்கம். நான் என்னம்மா கதை விட்றாங்க அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரவி விஜய் ஆனந்த். வித்தியாசமான டைட்டில் இது, வித்தியாசமான பேய் படம், ஃபண்டாஸ்டிக் மூவி. இப்போது சாங் ஷூட் தான் போயிட்டுருக்கு. சாங்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். என்னம்மா கதை விட்றாங்க இந்த படம் என்னோடய ஃபஸ்ட்டு படம். என்னோடய பேர் பாலாஜி பிரபு. இந்த படத்தில் வந்து நான் ரவி மரியா சாரோட பிரதராக நடிக்கிறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டரு. இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர்னால் ரொம்ப சீரியஸ் வில்லன் கிடையாது, ஒரு மாதிரி காமெடி கலந்த வில்லன். இந்த படம் ரொம்ப வித்தியாசமாக வந்துகிட்ருக்கு. நிச்சயமாக அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும். புதுயுகம் வியர்ஸ் எல்லாரும் வணக்கம். என்னோட பேர் அலிஷா. இந்த படம் பேர் என்னம்மா கதை விடுறாங்க. அண்ட் இந்த படம்ல நான் கேடி கேரக்டர் கனகதுர்கா. அண்ட் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் இருக்கா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர் இருக்கா. இதுவரை இந்த பேய் படம்ல ரொம்ப ஸ்கேரி மாதிரி ஃபீலிங் இருக்கா. பட் இந்த படம்ல இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூ வில் லவ் த கோஸ்ட். அண்ட் ஆல்மோஸ்ட் 80% மூவி முடிஞ்சுதா அண்ட் 20% இஸ் தேர். என்னோட 2 சாங் இருக்கா. சாங் ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் மியூசிக்கல் ரொமான்டிக் மாதிரி இருக்கா. அண்ட் உங்களோட பெஸ்ட் விஷஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ப்ளீஸ் அடுத்த மாதம் கோ டு தியேட்டர் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் இட். இது என்னுடைய முதல் படம். என்னம்மா கதை விடுறானுங்கிறதான் டைட்டிலு. தயாரிப்பாளர் வந்து அர்வி, மும்பையை சேர்ந்தவர். அவரே ஹீரோவை நடிக்கிறாரு. என்னோடய பெயர் வி ஃப்ரான்சிஸ். ஒரு வித்தியாசமான பேய் படம் தான். தமிழ் சினிமாவில் வந்து எல்லா பேய் படங்களும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் படம் வந்து பயமுறுத்தாது. ரொம்ப ஒரு லவ்வபுல்லாக ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டு. இன்னும் சொல்லப்போனால் பேய் வந்து உங்களை அழுக வைக்கும், அப்படி ஒரு ஸ்கிரிப்ட். அதே சமயம் அதை நாங்கள் காமெடியாக சொல்லியிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கக்கூடிய பாஷ் ஹோட்டலில் ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் நடந்தது. பொதுவாக செலிப்ரேஷன் அப்படின்னாலே பயங்கரமான பார்ட்டி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட்டி அப்படின்னே சொல்லலாம். அதாவது சென்னை ஃப்ளட் ரிலீஃப்காக பார்த்தோம் அப்படின்னா இதில் கலந்துக்கிட்ட நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஃபண்ட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பார்ட்டியை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா டோனியன் கையோட சிஓ ஆன சாம்பால் தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த செலிப்ரேஷனை பார்க்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டைரக்டர் பாலாஜி மோகன். எல்லாரும் தெரியும், இந்த ஃப்ளட்ஸில் வந்து சென்னை நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆட்டி விட்டுட்டு போயிடுச்சு. பட் ஐ திங்க் அதையும் தாண்டி சென்னை மக்கள் வந்து சிட்டி இஸ் மேட் பை த பீப்புள் அண்ட் நாட் பை த சிட்டி ஆக்சுவலி அப்படிங்கிறத வந்து ஐ திங்க் வி ப்ரூவ்ட். அண்ட் இட் வாஸ் வெரி ஹார்ட்டனிங் டு see that எல்லாரும் வந்து ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்தும் பீப்புள் கேம் இன் அண்ட் டிட் வாட் எவர் தே குட். அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்போ பெரிய ஹெல்ப், நிறைய பேர் பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பும் நிறைய பேர் பண்ணாங்க. இது எல்லாமே ஐ திங்க் ஷுட் பி டேக்கன் ஆஸ் ஒன் அண்ட் த சேம். அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு call myself a Chennaiite, and I think it was very happy to be a part of this. ஒரு சொசைட்டியாக சேர்ந்து எழுந்து I think we brought Chennai back to normalcy நினைக்கிறேன். I am very happy. ஹாய், எல்லாரும் புதுயுகம் வியூவர்ஸ்க்கு நமஸ்கார். நான் உங்களுடைய சாக்ஷி அகர்வால்.
அகர்வால். எனக்கு நிறையா மூவிஸில் பார்த்துட்ருப்பீங்க லைக் யுகன் அண்ட் திருட்டு விசிடி அண்ட் ஆதியன். அண்ட் எல்லாருக்கும் வெரி 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 வார்ம் நியூ இயர் விஷஸ் அண்ட் பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஆக்சுவலி சென்னை ஃப்ளட்ஸ் லாஸ்ட் 2 வீக்ஸ் நான் பார்த்தேன், எல்லோரும் ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ப்ளஸ் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, தட் சென்னையில் தேர் ஸோ மச் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸோ மச் யூனிட்டி. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் எவ்ரிபடி இஸ் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ வெரி எக்ஸைட்டட். லெட்ஸ் ஆல் ராக் 2016 டுகெதர். வணக்கங்க, என் பேர் டாக்டர் மனோஜ். நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஈவெண்ட். ஏன்னா இது வந்து சும்மா வந்தாங்க, ஒரு மேகசினை லான்ச் பண்ணாங்க, அந்த மாதிரி இல்லாமல் சென்னையில் வந்து இந்த வெள்ள நிவாரண வேலையில் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கௌரவிக்கிற வகையில் இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்தியிருக்காங்க. அதில் நானும் ஒரு சிறு துளியாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். வணக்கம், என் பேர் சாம் பால். இன்றைக்கி நாங்கள் எங்களோட மேகசின் ப்ரொவோக் லைஃப் ஸ்டைல்ன்ற ஒரு மேகசினோட அவங்களோட பார்ட்டியில் இருக்கிறோம். இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி இந்த சென்னை ஃப்ளட்ஸ் போது நிறைய பேர் வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா வாக்ஸில் இருக்கிற லைஃப்பில் இருக்கிற மக்களும் வந்துட்டு ரொம்ப அவங்களே வந்துட்டு வாலண்டியர் பண்ணி தன்னலத்தை பார்க்காம மற்றவங்களுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி வாலண்டியர்ஸ்லாம் இன்றைக்கி ஹானர் பண்ணணும். ஒரு சாலிடாரிட்டி நைட் மாதிரி கிரியேட் பண்ணுறோம். இன்றைக்கி ஸ்பிரிட் ஆஃப் சென்னை அவார்ட்ஸும் அது ஜனவரியில் வருது, அதை அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருக்கோம். பால்சன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் கம்பெனி ஸ்டாஃப் நிறைய இடத்துல மாட்டிட்டாங்க, கிட்டத்தட்ட 500. ஸோ அப்போ தான் எனக்கே தெரிய வந்துச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஒரு யதார்த்தமாக ஆரம்பிச்சது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக மாறிடுச்சு. டீம் ஹோப்னு பேர் அது பால்சன்ஸில். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10,000 வாலண்டியர் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1.5 லட்சம் 2 லட்சம் பேருக்கு ஃபுட் வண்டி போச்சு. இது தவிர ரெஸ்கியூ, மற்றபடி பிளாங்கெட்ஸ், மெடிசன் எல்லாம் தனித்தனி டீம்ஸ் இருந்தாங்க. அது தவிர கவுன்சிலிங் ஒரு டீம் இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணோன்றது எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்து லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்து நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆண்டல் தென் ஸ்டார்ட் ஃப்ரம் உங்கள் பிரியமுள்ள பிரியா.